5 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு முகக்கவசம் அணிவிக்கக்கூடாது சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மருத்துவர்கள் செவிலியர்கள் 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டத்தில் நாளொன்று 30 லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தியுள்ளோம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மின்கட்டணம் செலுத்துவதற்காக 3 வாய்ப்புகள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 2வது நாளாக சற்று அதிகரித்துள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒருநாள் பலி எண்ணிக்கை 6148 பதிவாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாட வாரியாக மதிப்பெண் வழங்கப்படாமல் தேர்ச்சி என்று மட்டும் மதிப்பெண் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளை மூட தமிழக அரசு அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 36 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி கையிருப்பு இல்லை சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் இருக்குமா அதிகாரிகளுடன் இன்று முதலமைச்சர் ஆலோசனை. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக சில மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்